குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். வெல்கம் டு அஸ்ட்ரோ ஸ்போர்ட்ஸ் ப்ரெடிக்ஷன் சேனல். நம்ம வந்து இந்த சீரீஸில் என்ன பார்த்துட்டு வரோம் அப்படின்னா, ஒரு பிஎஸ்எல் மேட்சோட கீ பிளேயர்ஸ் யார் இருக்கும், ஃப்ளாப் பிளேயர்ஸ் யாராக இருக்க வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அன்றைக்கி மேட்ச்சில் மேஜர் கான்ட்ரிபியூஷன்ஸ் யார் பண்ண போகிறா, சம்டைம்ஸ் என்னோடய ஃபேன்சி பிக்ஸ். ஸோ இதெல்லாம் கொடுத்துட்டு வரோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற மேட்ச் பார்த்திங்கன்னா 9th T20 மேட்ச் பிஎஸ்எல் 2024 பார்க்க போகிறோம். ஸோ 2 கிரவுண்டில் இந்த மேட்சஸ்லாம் நடந்துட்டு வருது. ஒன்று லாகூர் கிரவுண்ட், இன்னொன்று முல்தான் கிரவுண்டில் நடந்து வருது. லாகூர் கிரவுண்டு வந்து ஸ்லைட்டாக அதோட டைமென்ஷன் மாறுறதை இப்போ நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ ஹை ஸ்கோரிங் சேஸ் கிரவுண்டில் இருந்து அப்படியே ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக அதர் பிச்சஸ் பிஹேவிங் லைக் மீடியம் ஆவரேஜ் ஸ்கோருக்குள்ளே வந்துட்டுருக்கு. ஸோ முல்தானை பார்த்த வரைக்கும் முல்தான் வந்து கிட்டத்தட்ட லாகூர் எல்லா மேட்சுமே ஓரளவுக்கு ட்ரேட் ஆகிருக்கு. ஸோ முல்தான் கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் ஒரு மேட்ச் 2 மேட்ச் கிட்டத்தட்ட ஒன் சைடாக போன மாதிரியான மேட்சஸ் இருக்குது. ஒரு மேட்ச் ட்ரேட் ஆகிருக்கு. சேம் பிச்சில் விளையாட என்ன ஆகும், நான் முன்னாடி நான் சொன்ன மாதிரி அப்படின்னா பிச்சோட தன்மை மாறி பவுலிங்க்கு மாறத்துக்கும் லோ ஸ்கோர் வரத்துக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ அதை பற்றி நிறையா பேசுவோம். வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. வெல்கம் டு அஸ்ட்ரோ ஸ்போர்ட்ஸ் ப்ரெடிக்ஷன் சேனல். ஸோ இன்றைக்கி பார்க்க போகிற மேட்ச் முல்தான் வெர்சஸ் பெஷாவர் ஜால்மை அப்படிங்கிற மேட்ச்சு. இது எங்கே நடக்குது அப்படின்னா முல்தானில் நடக்குது. இன்றைக்கி ஈவினிங் இந்தியா டைம் படி 7:30 மணிக்கு ஆரம்பிக்குது. இதோட லைவ் டெலிகாஸ்ட் வந்து ஃபேன் கோட் அப்படிங்கிற ஆப்பில் இந்த லைவ் டெலிகாஸ்ட் வரப்போகுது. ஓகே, ஸோ இந்த டீமோட ப்ராபபிள் 11s யாரெல்லாம் விளையாடுறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு பார்ப்போம். பெரிய சேஞ்சஸ் அதில் வராது. அதில் வந்து என்ன இருக்குதுன்னு பார்த்துட்டு நம்ம அடுத்ததுக்கு போகலாம். ஸோ ப்ராபபிள் 11 முல்தான் சுல்தானை பொறுத்த வரைக்கும் நம்ம பார்த்தோம் அப்படின்னா முகமது ரிஸ்வான் விளையாடுறதுக்கு வாய்ப்புகள். முகமது ரிஸ்வான் தான் கேப்டன். டேவிட் மெலான், ரிசா ஹென்ட்ரிக்ஸ், யாஷிர் ஷா, டேவிட் வில்லி, இஃப்தகர் அகமத், குஷ்தில் ஷா, உஸ்மான் மீர், அப்பாஸ் அஃப்ரிடி, முகமது அலி, ஷஷ் தஹானி. பேர் சில பேர் நுழைய மாட்டேங்குது வாயில். இதுதான் ப்ராபபிள் 11 ஃபார் முல்தான் சுல்தானாக இருக்கும். பெஷாவர் ஜால்மி பார்த்திங்கன்னா பாபர் அசாம், ஷைம் அயூப், முகமது ஹாரிஸ், டாம் கொலிட் கேர்மோர், ராவன் பாவல், ஆசிஃப் அலி, அமீர் ஜமால், லூக்வுட், சல்மான் ஐரிஷ், அடுத்து வக்கார், ஷல்மான் கிளே அப்படின்ற பிளேயர்ஸ். ஸோ இதுதான் இப்போ 11 பிளேயர்ஸ் ஃபார் பெஷாவர் ஜால்மை அப்படின்னு சொல்லலாம். ஸோ ப்ராபபிள் 11s இவங்க தான் விளையாடுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ இவங்க 2 பேரோட ரீசெண்ட் ஃபார்மை பார்த்தோன்னா முல்தான் சுல்தான் லாஸ்ட் 3 மேட்ச் 5 மேட்ச்சில் 4 மேட்ச் ஜெயிச்சு நல்ல ஒரு ஸ்ட்ராங் பொசிஷனில் இருக்காங்க. முல்தான் பெஷாவர் ஜால்மை கடைசி 3லையுமே தோற்றுருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இவங்க 2 பேருக்கு ஹெட் டு ஹெட்லேயும் எட்ஜ் வந்து முல்தான் சுல்தானுக்கு தான் போகிற மாதிரி இருக்குது. லாஸ்ட் இவங்க 3 பேர் விளையாண்டதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா முல்தான் சுல்தான் தான் வின் பண்ணியிருக்காங்க. இதில் 2 தடவை நோட் பண்ண வேண்டியது ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணி வின் பண்ணியிருக்காங்க. ஒரு தடவை சேஸ் பண்ணி ஜெயிச்சிருக்காங்க அப்படிங்கிறது முக்கியம். அந்த சேஸ் பண்ணி ஜெயிச்சதை பார்த்தீங்க அப்படின்னா இட்ஸ் ஒன் ஆஃப் த ஹையஸ்ட் ஸ்கோருங்கிறது ரொம்ப நோட்டபுளான விஷயம். ஓகே, ஸோ இப்போ இவங்க 2 பேர் இந்த கரண்ட்டு பிஎஸ்எல்ல என்ன மாதிரி ஃபார்மில் இருக்காங்கன்னு பார்த்தோம் அப்படின்னா முல்தான் 3 விளையாண்டு 3 ஜெயிச்சு 6 பாயிண்ட்ஸோடையும், பெஷாவர் வந்து 2 விளையாண்டு 0 பாயிண்ட்ஸோடையும் இருக்காங்க. இது நம்ம ப்ரிவியூலே சொல்லியிருப்போம், இது எக்ஸ்பெக்டட் தான் அப்படின்னு சொல்லி. பெஷாவர் வந்து ஓரளவுக்கு சுமாராக தான் விளையாடுவாங்கன்னு சொல்லியிருப்போம். ஸோ அந்த வகையில் இவங்க வந்து 2 விளையாண்டு 2 லாஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். பட் தேவ் கிவன் அ குட் ஃபைட்ஸ். எல்லா மேட்சுமே தேவ் கிவன் அ குட் ஃபைட்ஸ். பட் தெர் இஸ் சம்திங் இஸ் மிஸ்ஸிங் அந்த டீம் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை. ஓவராலாக இவங்க 2 பேர்த்துக்குள்ளே முல்தானுக்கு தான் 60% ஸ்ட்ரைக் ரேட்ஸ் இருக்குது. ஆவரேஜ் ஸ்கோர் 180 to 190 இருக்குது. ஹையஸ்ட் ஸ்கோர் வந்து 262, 247 இருக்குது. லோவஸ்ட் வந்து 101, 154 which மீன்ஸ் இந்த பர்டிகுலராக இவங்க வந்து விளையாடும்போது ஒரு ஸ்கோர் ஓரளவுக்கு வருது அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை. ஸோ முல்தான் சுல்தானோட இந்த பர்டிகுலர் வென்யூவில் பார்த்தீங்கன்னா 10 மேட்ச்சில் 90% ஸ்ட்ரைக் ரேட் வச்சுருக்காங்க. இட்ஸ் ஒன் ஃபினாமினல் ஒன். இது வரைக்கும் 2 விளையாண்டு 2மே தோற்றுருக்காங்க பெஷாவர் ஜால்மை. ஸோ இது வந்து கன்சர்ன் ஃபார் பெஷாவர் ஜால்மை தான். ஸோ இவங்களோட டோட்டல் மேட்சஸ் விளையாண்டதில் ஆவரேஜ் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா முல்தான் 176, இவங்க வந்து 138. தே ஆர் ஸ்ட்ரகிளிங் டு பேட் ஹியர். ஸோ அதே மாதிரி ஹையஸ்ட் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 210 அடிச்சிருக்காங்க, 354 தான் அடிச்சிருக்காங்க. லோவஸ்ட் ஸ்கோரும் ரொம்ப லோவில் போகல, 111, 120. ஸோ பெஷாவர் பேட்டிங் பிடிச்சாங்க அப்படின்னா நம்ம வந்து கொஞ்சம் ரன்ஸ் நாட் போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. முல்தான் பிடிச்சாங்க அப்படின்னா யூ கேன் எக்ஸ்பெக்ட் ஸ்கோர் டு அட்லீஸ்ட் 170ங்கிற பார் ஸ்கோர் அவங்க தொடர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். பின்னாடி அஸ்ட்ராலஜிக்கல் ப்ரெடிக்ஷன்ஸை பார்ப்போம், அதை வச்சு நம்ம என்னங்கிறத டிசைட் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்தது முல்தானோட ஹியூமிடிட்டி லெவல்ஸ் எல்லாம் பார்த்தோன்னா 1% ரெயின் ஆஃப் சான்ஸ் ஃபார் ரெயின்னு போட்டிருக்கு. பட் அதெல்லாம் வரதுக்கு வாய்ப்பில்லை. நல்ல
கண்டிஷன்ஸ் தான், கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ் தான். 70% ஹியூமிடிட்டி லெவல் இருக்குது. அப்போ என்னாகும், ஹியூமிடிட்டி லெவல் ஹையாக இருந்தால் ஃபேஸ் பவுலர்ஸ்க்கு, அதாவது வந்து ஃபாஸ்ட் பவுலர்ஸ்க்கு அதிகபட்ச சான்சஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். கடைசி 10 மேட்ச் விளாண்டதில் இங்கே பார்த்தீங்கன்னா பேட் ஃபர்ஸ்ட் பண்ணவங்க 70% மேட்சஸில் ஜெயிச்சிருக்காங்க. ஸோ இது என்ன சொல்ல வருது நமக்கு அப்படின்னா, அங்கே இருக்கிற பிச்சில் ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக போக போக பிச்சு ஸ்லோ ஆகிறது இது நமக்கு காமிச்சு கொடுக்குது அப்படிங்கிறது முக்கியம். இந்த வென்யூவை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா ஆவரேஜ் ஸ்கோர் 174, செகண்ட் இன்னிங்ஸ் ஸ்கோர் 147. அதுதான் அந்த 70% ஸ்ட்ரைக் ரேட்டை டிஃபைன் பண்ணுது. ஹையஸ்ட் ஸ்கோர் 210, லோவஸ்ட் ஸ்கோர் 110. ஹையஸ்ட் சேஸ்ட் இந்த கிரவுண்டில் பார்த்தீங்கன்னா 170 இருக்கும், லோவஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா 175 இருக்குது. ஸோ இந்த கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா ஃபேஸ் விசஸ் ஸ்பின் அப்படிங்கிற கான்செப்டில் பண்ணோம் அப்படின்னா ஃபேஸ் பவுலருக்கு நான் முன்னாடி சொல்லியிருக்கேன் அதிகபட்ச இது கொடுக்குது அப்படின்னு சொல்லி. ஸோ 79 விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க இந்த பர்டிகுலர் கிரவுண்டில் அவங்க விளையாடும் போதுன்னு சொல்லலாம். ஸோ ரீசெண்டில் நடந்த 3 மேட்சஸில் எல்லா மேட்சும் முல்தான் ஜெயிச்சிருக்கிறத நீங்கள் கவனிக்க முடியும். ஸோ அவங்க 3 out of 3 இன் திஸ் பர்டிகுலர் சீரிஸ், அன்டிஃபிட்டட் இன் திஸ் சீரிஸ் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் நீங்கள். ஓகே, ஸோ இதில் வந்து யாருக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். ஸோ பர்டிகுலராக நம்ம இன்றைக்கி கொஞ்சம் ஒரு டிப்பை பற்றி பார்த்துடலாம். ஸோ ஜென்ரலான டிப்ஸ் நான் இன்றைக்கி சொல்ல வேண்டியது என்ன அப்படின்னா, நீங்கள் ஒரு ட்ரேட்ஸ்குள்ளே போகிறீங்க, ஒரு ஸ்ட்ராங் டீம் ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணுது அப்படின்னா அந்த டீம் வந்து, ஸோ இன்றைக்கி டிப் ஆஃப் த டே என்ன அப்படின்னா, இன்றைக்கி வந்து ஜென்ரலாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்ட்ராங் டீம் ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணுறாங்க அப்படின்னு வச்சுக்கிட்டோன்னா எப்போயுமே அந்த டீம் சைடில் போயிட்டு புக் செட் பண்ணுறது ரொம்ப முக்கியம். ஏன்னா ஒரு ஸ்ட்ராங் டீம் எப்படி டீசெண்டான ஸ்கோர் அடித்து பண்ணுவாங்க. ஈவன் தான் அந்த டீம் நம்ம தோக்குன்னு சொல்லியிருந்தாலும் கூட அதை லோவஸ்ட்டு ஸ்கோருக்கு போயிட்டு அங்கேருந்து தான் வந்து அவங்க தோக்கிறதுக்கான வாய்ப்புகள் செகண்ட் இன்னிங்ஸில் இருக்கும். ஸோ இன்றைக்கி டிப் ஆஃப் த டே என்னென்னா, ஒரு ஸ்ட்ராங் டீம் ஃபஸ்ட் பேட்டிங் பிடிக்கும்போது எப்போயுமே அவங்களுக்கு லே பண்ணுறதை கான்ஷியஸாக பண்ணுங்கிற பட்சத்தில் ஒரு வெயிட் பண்ணுங்கள், ப்ரைஸ் கிடைக்கும், லோவஸ்ட் ப்ரைஸ் கிடைக்கும், லோவஸ்ட் ப்ரைஸ்க்கு என்ட்ரு ஆகிக்கலாம். ஸோ அப்படிங்கிறது இன்றைக்கி டிப் ஆஃப் த டே. ஸோ இந்த மாதிரி டெய்லி ஒரு டிப்ஸ் நான் சொல்கிறேன். பட் ஜென்ரலாக இன்றைக்கி புரிஞ்சுக்க வேண்டிய டிப் நீங்கள் இது தான். ஓகே, ஸோ நம்ம இன்றைக்கி டீம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம், ஒவ்வொரு பிளேயருக்கு எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு நம்ம முல்தான் சுல்தானை பார்த்தரலாம். முகமது ரிஸ்வானுக்கு இன்றைக்கி கொஞ்சம் சுமாராக தான் இருக்குது. ஸோ லாஸ்ட் டைம் எக்ஸலண்ட்டாக இருக்குன்னு சொல்லியிருந்தேன். இந்த தடவை கொஞ்சம் சுமாராக இருக்குது. டேவிட் மெலானுக்கு கொஞ்சம் நல்லாவே இருக்குது. டேவிட் மெலானுக்கு சார்ட் இன்னும் கொஞ்சம் செக் பண்ணணும். பட் இப்போ பார்த்த வரைக்கும் டேவிட் மெலானுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கு. ரிசா ஹெண்ட்ரிக்ஸ்க்கும் நல்லாயிருக்கு. யாஷிர் கானுக்கு நல்லா இல்லை. ஸோ ஹி மே பி எ ஃப்ளாப் பிளேயர் டுடே. டேவிட் வில்லி சுமாராக இருக்குது. இஃப்தாக்கர் அகமத் நல்லாயிருக்கு, சுமாராக இருக்குது. குஷ்தில் ஷாக்கும் டீசெண்டாக இருக்குது. உஸ்மின் அமீருக்கு டீசெண்டாக இருக்குது. அபாஸ் அஃபரிடிக்கு நல்லா இல்லை இன்றைக்கி. ஸோ ஹி மே பி அனதர் ஃப்ளாப் பிளேயர் நம்ம பார்க்குறதுக்கு. முகமது அலிக்கு ஓகேவாக இருக்குது. தஹானிக்கு சுமாராக இருக்குது. ஸோ இதில் எக்ஸலண்ட்டுன்னு யாரும் சொல்ல முடியாது. ஒரு கேப்டன் ஆப்ஷன் போகிறோம் அப்படின்னா டேவிட் மெலானுக்கு போகலாம். ஸோ டாப் ஆர்டரில் இருக்கிறதுனால ரிசா ஹெண்ட்ரிக்ஸ்க்கு போகலாம். ஸோ இந்த 2 பிளேயருக்கு நம்ம சான்ஸ் கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த டீமை பொறுத்த வரைக்கும் கேப்டன் ஆப்ஷன் டேவிட் மெலான், இல்லை வந்து ரிசா ஹெண்ட்ரிக்ஸ்க்கு நம்ம போகலாம். மித்த எல்லா பிளேயருக்கும் ஆவரேஜாக இருக்குது. முகமது ரிஸ்வானுக்கு கொஞ்சம் சுமாராக இருக்குங்கிறது இதில் நோட்டபிள் விஷயம். இதில் ஃப்ளாப் பிளேயர் பார்த்தோம் அப்படின்னா யாஷிர் கானுக்கும் அப்பாஸ் அஃப்ரிடியும் ஃப்ளாப் பிளேயராக வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. கேப்டனாக பார்த்தா டேவிட் மெலான் நீங்கள் போகலாம், இல்லை ரிசா ஹெண்ட்ரிக்ஸ் நீங்கள் போகலாம். இந்த மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ இதே வந்து நம்ம அடுத்தது பெஷாவர் ஜால்மேல பார்ப்போம். பாபர் அசாமுக்கு சுமாராக இருக்குது, ஷாம் ஐபுக்கு சுமாராக இருக்குது. முகமது ஹாரிஸ் தான் ஃப்ளாப் பிளேயராக இருப்பார் இதில். ஸோ ரன்ஸ் நாட்டு போகிறதுனா முகமது ஹாரிஸ்க்கு போகலாம். இது 2 தடவை முகமது ஹாரிஸ் நம்ம கணிச்சது கொஞ்சம் சரியாக இல்லை. ஸோ அப்போ அவரோட சார்ட்டு செக் பண்ணணும்னு நினைக்கிறேன். பட் ஆனால் அவர் ஒரு ஃப்ளாப் பிளேயர் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. டாம் கொலிட் கேட்மோர் இன்றைக்கி கொஞ்சம் நல்லா பர்ஃபார்ம் பண்ண வாய்ப்புகள் இருக்குது. ராவன் பவலும் நல்லா பர்ஃபார்ம் பண்ண வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இன்றைக்கி இந்த டீமில் கொலிட் கேட்மோர், ராவன் பவல் கேப்டன், வைஸ் கேப்டன் ரேஞ்சஸ்க்கு நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம். ஆசிஃப் அலிக்கு நல்லாயிருக்கு. அமீர் ஜமாலுக்கு சுமாராக இருக்குது. லூக் வுட்டுக்கு நான் போன தடவை சொன்ன மாதிரி இந்த தடவை லூக் வுட்டுக்கு நல்லாயிருக்கு, இன்றைக்குமே நல்லாயிருக்கு. ஸோ லூக் வுட் சார்ட் நல்லாயிருக்கு. ஸோ இந்த ஃபேன்சி பாயிண்ட்ஸில் லூக் வுட் இருந்தால் எஸ் கொடுக்கலாம் நீங்கள் தாராளமாக. சல்மான் இஷாட்க்கு நல்லா இல்லை. வக்கார் ஷலிம் ஹில் அப்படின்னு ஒரு பிளேயர் இருக்கான், வக்கார்னர் ஸ்டார்ட் ஆகிற பிளேயர், அவனுக்கு இன்றைக்கி நல்லா இல்லை. ஸோ இதில் ஃப்ளாப் பிளேயர்ஸ்னு பார்த்தோன்னா முகமது ஹாரிஸ், வக்கான் ஷல்மிக் ஃப்ளாப் பிளேயர்ஸாக இருக்கும். முல்தான் சுல்தானை பொறுத்த வரைக்கும் யாஷிர் கானும் அபாஸ் அஃப்ரிடி இவங்க 2 பேரும் ஃப்ளாப் பிளேயராக வரதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இதில் கேப்டன் ஆப்ஷன்ஸ் போனோன்னா டேவிட் மெலானுக்கு போகலாம், ரிசா ஹெண்ட்ரிக்ஸ்க்கு நீங்கள் பிளான் பண்ணலாம். இங்கே கொலிட் கேட்மோர் போகலாம், ராவன் பவலுக்கு போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் ஜென்ரலாக இந்த டீம்ஸ் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். ஸோ நீங்கள் ப்ளே பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். இந்த ரன்ஸ் நாட் பிளேயர், பாயிண்ட்ஸ் நாட் இதெல்லாம் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள், சரிங்களா?
ஸோ நான் அப்போ நேற்று பார்த்துட்டிங்கன்னா கொலின் மன்ரோ சொல்லியிருப்பேன். கொலின் மன்ரோ பார்த்தீங்கன்னா நீங்கள் ரன் வைஸில் போயிருந்தீங்க அப்படின்னா கொலின் மன்ரோக்கு வின் ஆகிருக்காது. பட் இதே பாயிண்ட்ஸ் பேசிஸில் அந்த ஃபேன்சி பாயிண்ட்ஸ் பேஸில் போயிருந்தால் நேற்று நீங்கள் அது ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அது எஸ் கொடுத்துருந்தீங்கன்னா ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருந்திருக்கும். கொலின் மன்ரோ எக்ஸலண்ட்டாக விளையாடுவார்னு சொல்லியிருந்தேன். 21 ரன்ஸில் அவுட் ஆகிட்டார். இதே பாயிண்ட் பேசிஸில் போயிருந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா வந்திருக்க வாய்ப்புகள், ஜெயிச்சிருக்க வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த மாதிரி இந்த விஷயங்களை பார்த்து நிதானமாக பண்ணுங்கள். ஸோ நான் உங்களுக்கு முன்னாடியே சொல்லியிருக்கேன், நம்ம இதில் ஒரு செல்ஃப் டெபாசிட் சைட் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கேன். இந்த பர்டிகுலர் சைட்டில் நான் சொன்ன மாதிரி நிறையா ஆப்ஷன்ஸ் இருக்குது. பிளேயர்ஸ் பேட்டில் இருக்குது, டோட்டல் சிக்ஸஸ் இருக்குது, அதுக்கப்புறம் கேஷ் அவுட் ஆப்ஷன்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் நான் சொன்ன அந்த ட்ரீம் 11 ஃபேண்டசி எவ்வளோ கிரெடிட் பாயிண்ட்ஸ் எடுப்பாங்கன்ற மாதிரி சில ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது. ஸோ இதெல்லாம் நான் வந்து இதில் காமிக்க முடியாத காரணம் என்ன அப்படின்னா ஸ்ட்ரைக் வந்துடும் யூடியூப் சேனலுங்கிறதுக்காக தான் நான் பெருசாக காமிக்கல. அதனால் நீங்கள் அதை வந்து பார்க்கலாம். ஸோ அதில் எதாவது டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் என்னை எப்பயும் போல் வழக்கம் போல் டெய்லி கேட்குற மாதிரி கேளுங்க, நான் சப்போர்ட் பண்ணுறேன். ஸோ பேமெண்ட்ஸை பற்றி வெரி செக்யூர்டு சைட்டு தான். நான் எல்லாத்தையும் செக் பண்ணிட்டேன். பேமெண்ட்ஸ் எல்லாமே வருது. இஷ்யூஸ் இருந்தாலும் நீங்கள் என்ன சொல்ல முடியும். எனக்கு தெரிஞ்ச அப்சல்யூட்டாக ஃபேன்டாஸ்டிக் சைட். பேமெண்ட்ஸ் இஷ்யூஸ் வரதே கிடையாது. முன்னாடி நம்ம ரெஃபர் பண்ண சைட்டை விட இந்த சைட் ரொம்ப நல்லா தான் இருக்குது. ஸோ அதனால் வேணுங்கிறவங்க அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஓகே கைஸ். ஸோ இன்றைக்கி இன்னொரு மேட்ச்க்கு நம்ம ப்ரெடிக்ஷன்ஸ், அதாவது ட்ரீம் 11 டீம்ஸ் போடலாம். வந்து WBL மேட்ச் நான் ஸ்டார்ட் ஆக போது அந்த மேட்ச்சுக்கு நம்ம ட்ரீம் 11 ப்ரெடிக்ஷன்ஸும் போடலாம். ஸோ அதனால் வில் see you நெக்ஸ்ட் வீடியோ. வெல்கம் டு அஸ்ட்ரோ ஸ்போர்ட்ஸ் ப்ரெடிக்ஷன் சேனல் ஒன்ஸ் அகெயின். நம்ம சேனல் டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணணும் பண்ணிக்கோங்க. அங்கே ஃப்ரீ பிக்ஸ் நிறையா வரும். ஸோ இஃப் யூ ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். ஸோ நம்ம சேனலில் நல்லா வளர்கிறதுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். வேறு ஏதாவது வேணால் ஆஸ் யூஷுவலாக கமெண்ட்டில் போடுங்க. வில் சப்போர்ட் யூ. தேங்க்யூ ஸோ மச் கைஸ்.